அனைவருக்கும் வணக்கம். தூத்துக்குடி மாவட்டம் விளாத்திக்குளம் பக்கத்தில் இருக்கக்கூடிய வேடநத்தம் அப்படின்ற கிராமத்தில் +2 படிக்கக்கூடிய பொண்ணு வந்துட்டு எக்ஸாமுக்காக வந்து ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்காங்க. மார்ச் 10, 2026 அன்னைக்கு, அதாவது செவ்வாய்க்கிழமை வந்து சாயந்தரம் டைம், ஈவினிங் வந்து ஒரு 6 மணி இருக்கும். இந்த டயத்தில் வந்து படிச்சிட்ருக்காங்க. இந்த பொண்ணு வந்து இயற்கை உபாதைக்காக பார்த்தீங்கன்னா வீட்டில் இருந்து ஒரு 200 மீட்டர் டிஸ்டன்ஸ் இருக்கக்கூடிய ஒரு காட்டு பகுதிக்கு போகிறாங்க. அதாவது ஃபுல்லாக வந்து சீத்த மரம் இருக்குது, அதாவது கருவேல முள் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஒரு காட்டு பகுதிக்கு வந்து இந்த பொண்ணு கிளம்பி போகிறாங்க. போன பொண்ணு வந்துட்டு டைம் 7 ஆகுது வரல, 8 ஆகுது வரல. அவங்க அப்பா வெயிட் பண்ணி பார்த்துட்டு வேறு வழி இல்லாமல் காட்டுக்குள்ளே போயிட்டு தேடி போகிறாரு. அந்த மாதிரி தேடி போகும்போது அந்த பொண்ணை வந்து கத்தி கூப்பிட்டு பார்க்குறாரு. ஆனால் அந்த பொண்ணு வந்து சவுண்டும் விடவே இல்லை. அந்த பொண்ணு ஆளையே பார்க்கவே முடியல. இது பயந்து போனவங்க அப்பா என்ன பண்ணுறாருன்னா, டேரெக்டாக வீட்டுக்கு வந்துட்டு அக்கம் பக்கத்தில் இருக்கக்கூடிய எல்லாருக்கிட்டையும் வந்து சொல்கிறாரு. இதை கேட்ட ஊர் மக்கள் எல்லோரும் என்ன பண்ணுறாங்கன்னா, ஒட்டுமொத்த மக்களும் ஒன்று சேர்ந்து டார்ச் லைட் எடுத்து அந்த காடு முழுக்க பார்த்திங்கன்னா லைட் அடித்து தொலைவி பார்க்குறாங்க. ஆனால் அந்த மாதிரி தேடியும் அந்த பொண்ணை வந்து கண்டுபிடிக்கவே முடியல. இப்படியே வந்து டைம் போய்கிட்டே இருக்குது. ஒரு கட்டத்துக்கு மேலே நைட்டு ஒரு 9:30 மணி ஆகுது. அந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய பக்கத்தில் இருக்கக்கூடிய கொளத்தூர் அப்படின்ற ஏரியாவில் வந்துட்டு போலீஸ் ஸ்டேஷன் இருக்குது. ஏன்னா அந்த கொளத்தூரோட லிமிட்டில் தான் வந்து இந்த வேடநத்தம் வருது. அந்த ஸ்டேஷனில் போய்ட்டு கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. இது மாதிரி எங்கள் பொண்ணு வந்துட்டு ஈவினிங் டயத்தில் வந்துட்டு காட்டுக்குள்ளே போன பொண்ணு வந்து திரும்பி வரவே இல்லைன்னு சொல்லிட்டு போலீஸ்கிட்ட வந்து கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க. இப்போ போலீஸ் என்ன பண்ணுறாங்கன்னா, இது வந்து ஒரு லேடிஸ் விஷயம், அதாவது ஒரு பொண்ணு விஷயம். அதனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, நேராக போயிட்டு மகளிர் ஸ்டேஷனில் போய் கம்ப்ளைண்ட் கொடுங்க அப்படின்னு சொல்லி இவங்க சொல்கிறாங்க. இப்போ அழுதுகிட்டே இந்த பொண்ணோட அப்பா என்ன பண்ணுறாருன்னா, நேராக போயிட்டு விளாத்திக்குளத்தில் இருக்கக்கூடிய மகளிர் ஸ்டேஷனில் போயிட்டு கம்ப்ளைண்ட் பண்ணுறாரு. என் பொண்ணு வந்து மிஸ் ஆகிட்டாங்க, நான் வந்து ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுத்தேன், அவங்க வந்து மகளிர் ஸ்டேஷனில் போய் கம்ப்ளைண்ட் கொடுங்கன்னு சொல்லி சொன்னாங்கன்னு அவர் அழுதுகிட்டே சொல்கிறாரு. இப்போ அங்கே இருக்கக்கூடிய போலீஸ் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னாக்க, உன் பொண்ணு வந்து +2 படிக்கிறாங்கன்னு தானே சொன்னீங்க, வேறு யார் கூட ஓடி போயிருக்க வாய்ப்பு இருக்குது, நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க. ஆனால் வந்துட்டு இந்த கேஸ் வந்து இங்கே எடுக்க போகிறது கிடையாது. நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, நேராக போய் கொளத்தூர் ஸ்டேஷன்லேயே கம்ப்ளைண்ட் கொடுங்க, ஏன்னா அதானே உங்கள் லிமிட்டு, அதனால் நீங்கள் அங்கே போய் கொடுங்கன்னு சொல்லிட்டு அவங்க சொல்லியிருக்காங்க. அங்கேருந்து விளாத்திக்குளம் போங்க, 18 வயசுக்கு கீழே இருக்கிறதுனால நாங்கள் இங்கே பார்க்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. விளாத்திக்குளம் போனோம், அவங்க பார்க்க மாட்டாங்களா, எதுக்கு இங்கே அனுப்பி விட்டாங்கன்னு அந்த மேடம் எங்களை வஞ்சது. பிறகு கொஞ்சம் நேரம் கழித்து சரி பார்ப்போன்னு எடுத்து பார்த்தது, பார்த்துட்டு உன் பிள்ளை யார்கிட்டையும் ஓடி போயிருக்கோம், நீங்கள் வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்க, யாருன்னு சொல்லி நான் பிடிச்சி தரேன் அப்படின்னு அந்த மேடம் சொன்னாங்க. இந்த டயத்தில் தன்னோட பொண்ணு வந்து உயிரோடு இருக்கா இல்லையா, என்ன ஆச்சு எதுவுமே தெரியாமல் ஒட்டுமொத்த ஃபேமிலி வந்து கலங்கி அழுதுகிட்டு இருக்காங்க. ஒட்டுமொத்த வில்லேஜையும் சேர்ந்து ஒரு பக்கம் தேடிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் போலீஸ் வந்துட்டு மாறி மாறி வந்து இவங்களை வந்து அலக்கழிச்சிக்கிட்டே இருக்காங்க. இப்போ பதறி போய் அழுதுகிட்டே வர வழி இல்லாமல் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் திரும்பி இவரும் வர்றாரு வீட்டுக்கு. இதே மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் உங்களுக்கோ இல்லை உங்கள் பக்கத்தில் இருக்கக்கூடிய உங்கள் ஃப்ரெண்ட்ஸு சொந்தக்காரங்கன்னு சொல்லி யாருக்கு வந்தாலும் கொஞ்சம் கூட கவலைப்படாமல் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, போலீஸ்கிட்ட 0 எஃப்ஐஆர் அப்படின்னு சொல்லி ஒன்று போட சொல்லுங்கள். அதாவது 0 எஃப்ஐஆர் அப்படின்னா என்ன அப்படின்னாக்க, அதாவது ஒரு பிரச்சனை ஒரு இடத்துல நடக்கும், அந்த போலீஸ் ஸ்டேஷன் லிமிட்டு பார்த்திங்கன்னா ரொம்ப லாங்கில் இருக்க வாய்ப்பு இருக்குது. ஆனால் பக்கத்துலேயே ஒரு போலீஸ் ஸ்டேஷன் இருக்க வாய்ப்பு இருக்குது. இப்போ நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னாக்கா, பக்கத்தில் எந்த ஸ்டேஷன் கிடைக்குதோ அந்த ஸ்டேஷனில் போய்ட்டு கம்ப்ளைண்ட் பண்ணலாம். அந்த கம்ப்ளைண்ட்டை அவங்க எடுத்துக்கணும். எடுத்துக்கிட்டு க்ரைம் நம்பர் மட்டும் போட மாட்டாங்க, அதனால் வந்து 0 எஃப்ஐஆர் அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்க என்ன பண்ணணும்னா, உடனடியாக வந்து விசாரணை ஸ்டார்ட் பண்ணணும். அடுத்த கட்ட உதவிகளை வந்து அவங்க உடனடியாக பண்ணணும். அதுக்கப்புறம் வந்துட்டு அந்த எஃப்ஐஆர் வந்து சம்மந்தப்பட்ட போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்துட்டு ஃபார்வேர்டு பண்ணுவாங்க. இதுதான் 0 எஃப்ஐஆர் அப்படின்னு சொல்கிறது. இதை வந்துட்டு ஸ்டேஷனில் வந்துட்டு போடவே கிடையாது. அது மட்டும் இல்லாமல் இவங்களை வந்து அலக்கழிச்சிக்கிட்டே இருந்திருக்காங்க. இந்த மாதிரி 0 எஃப்ஐஆர் போடலை அப்படின்னாக்க அவங்களுக்கு என்ன தண்டனை இருக்குது அப்படின்னாக்க, BNS 199 படி அவங்களுக்கு வந்து 6 மாதத்துலேருந்து 2 வருஷம் வரைக்கும் சிறை தண்டனையும் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அபராதம் இருக்குது. இந்த மாதிரி இந்த 2 ஸ்டேஷன்லேயும் வந்து இவங்களை அலக்கழிச்சதுனால கிட்டத்தட்ட இவங்களுக்கு வந்து 6 மாதத்துலேருந்து 2 இயர்ஸ் வரைக்கும் சிறை தண்டனை கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்பவே அதிகமாக இருக்குது. ஸோ போலீஸ் தான் தேடலை, அதுக்காக வந்து பெத்த பொண்ணு அப்படியே விட்டுற முடியும் அப்படின்ட்டு அந்த பேரண்ட்ஸாக இருக்கட்டும், ஊர் மக்களாக இருக்கட்டும், எல்லாருமே ஃபுல்லாக வந்து தேடி பார்த்துக்கிட்டே இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அக்கம் பக்கத்தில் இருக்கக்கூடிய வீடுகளில் தேடுறாங்க, பக்கத்தில் இருக்கக்கூடிய கிணறாக இருக்கலாம், எல்லாத்துலேயுமே தேடி பார்க்குறாங்க. தெரிஞ்சவங்க எல்லாருக்கும் வந்துட்டு ஃபோன் பண்ணி விசாரித்து பார்க்குறாங்க. இதே மாதிரியே டைம் போய்கிட்டே இருக்குது. கிட்டத்தட்ட 14 மணி நேரம் டைம் போயிடுது. ஒரு வழியாக அடுத்த நாள் ஆயிடுது. அதாவது மார்ச் 11ஆம் தேதி 11 மணிக்கு தான் வந்துட்டு போலீஸில் வந்து கம்ப்ளைண்ட்டை எடுத்துக்கிறாங்க. ஏன் அப்படின்னாக்கா, ஒட்டுமொத்த வில்லேஜும் சேர்ந்து போராட்டம் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அதாவது ஒரு பொண்ணு வந்து காணாமல் போயிடுச்சுன்னு சொல்கிறாங்க, இதை பற்றி கொஞ்சம் கூட நீங்கள் வந்து கேர் பண்ணவே இல்லைன்னு சொல்லிட்டு எல்லாரும் சேர்ந்து போராட்டம் பண்ணவும் இப்போ தான் வந்து எஃப்ஐஆரே வந்து போட ஆரம்பிக்கிறாங்க. இப்போ இந்த வேடநத்தம் ஊருக்கு பார்த்தீங்கன்னா தூத்துக்குடி எஸ்பி வந்து கிளம்பி நேரடியாக ஸ்பாட்டுக்கு வராரு. ஏன்னா பிரச்சனை அந்தளவுக்கு வந்து பெருசாகிட்டே போகுது. இப்போ எஸ்பி கிட்ட வந்துட்டு நடந்த சம்பவம் எல்லாத்தையும் வந்து கிளியராக வந்து
இந்த காணாமல் போன பொண்ணோட அப்பா வந்து கிளியராக சொல்லிட்டாரு. அதாவது எங்களை இது மாதிரி அலக்களிச்சாங்கன்னு சொல்லி எல்லா விவரத்தையும் சொல்லிட்டாரு. இப்போ எஸ்பி என்ன பண்ணுறாருன்னா, சம்மந்தப்பட்ட இந்த விளாத்திக்குளம் மகளிர் ஸ்டேஷனோட இன்ஸ்பெக்டர் பிரவீனா அப்படின்ற லேடியை வந்துட்டு சஸ்பெண்ட் பண்ணுறாரு. அது மட்டும் இல்லாமல் கொளத்தூர் ஸ்டேஷனோட எஸ்ஐ மைக்கேல் அந்தோனிராஜ் அப்படின்றவரையும் சஸ்பெண்ட் பண்ணுறாரு. அது மட்டும் இல்லாமல் இப்போ என்னதான் வந்துட்டு எஸ்பி வந்து சஸ்பெண்ட் பண்ணாலும் அந்த இன்ஸ்பெக்டராக இருக்கட்டும், இந்த எஸ்ஐயாக இருக்கட்டும், இவங்க தரப்பில் வந்து ஒரு நியாயத்தை சொல்கிறாங்க. என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னாக்க, எங்கள் ஸ்டேஷனில் வந்து ஆட்களே யாரும் இல்லை, எல்லாம் வெளியில் பார்த்தீங்கன்னா பந்தோபஸ்துக்கு போயிட்டாங்க, அதே மாதிரி வேறு வேறு இடங்களுக்கு வந்துட்டு டியூட்டிக்கு போயிட்டாங்க, இங்கே யாருமே இல்லை, அதனால தான் வந்துட்டு நான் வந்துட்டு எஃப்ஐஆர் போடல அப்படின்ற மாதிரி ஒரு ரீசன் சொல்கிறாங்க. ஒரு பையன் வந்து ஒரு ஸ்கூல் பையன் வந்து படிக்கலை அப்படின்னாக்க, எங்கள் வீட்டில் வந்து கரண்ட் இல்லை, எழுதுறதுக்கு பேனா இல்லை, படிக்கிறதுக்கு புக்கு இல்லை, வர்ற வழியில் வந்து பைக் பஞ்சர் ஆயிடுச்சு, பஸ்ஸு பஞ்சர் ஆயிடுச்சுன்னு சொல்லி எப்படி ஒரு சின்ன பிள்ளைத்தனமாக இருக்க ஒரு ரீசன் சொல்கிறது, அந்த மாதிரி வந்து போலீஸ் சொல்லியிருக்காங்க. இவங்க ரீசன் சொல்கிறதுக்கு மக்களோட உயிர் தான் கிடச்சிதா என்னன்னு கேட்குறேன். அதாவது போலீஸ் வந்துட்டு எனக்கு வந்துட்டு ஷூ பாலிஷ் போடல, யூனிஃபார்ம் வந்து காயாமல் இருக்குது, பைக் பெட்ரோல் இல்லை, இந்த மாதிரி வந்து சில்லி ரீசன் சொல்லிட்டு இருந்தால் அதை வந்து யாரும் எடுத்துக்க போகிறது கிடையாது. ஸோ அந்த மாதிரியான ஒரு ரீசன் தான் இந்த மாதிரி ஒரு முக்கிய பொறுப்பில் இருக்கக்கூடிய ஒரு எஸ்ஐ இன்ஸ்பெக்டர் வந்து சொல்லியிருக்காங்க. இப்போ போலீஸும் வந்துட்டு அந்த கார்டு ஃபுல்லாக தேடுறாங்க, பொதுமக்களும் வந்து தேடிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் இந்த மாதிரி தேடிக்கிட்டே இருக்கும்போது மதியம் ஒரு 2 மணி டயத்தில் வந்துட்டு ஒருத்தர் வந்து அந்த ஏரியாவில் வந்து ஒரு முள் புதருக்குள்ளே பார்த்தீங்கன்னா இந்த பொண்ணோட சடலம் இருக்கிறத பார்த்துறாரு. பார்த்து அவர் உடனடியாக வந்து எல்லாருக்கும் தகவல் கொடுத்துறாரு. கொடுத்ததுக்கப்புறம் ஒட்டுமொத்த வில்லேஜ் மக்களும் அங்கே வந்துடுறாங்க. அந்த க்ரைம் ஸ்பாட்டுக்கு வந்துட்டு எல்லாம் பார்க்குறாங்க. அந்த பொண்ணோட அப்பா பார்த்திங்கன்னா அந்த இடத்துல கதறி துடிச்சு அழுதுகிட்டு இருக்காரு. ஏன்னா பெத்த பொண்ணு வந்து ஸ்பாட்டில் வந்து இறந்து கிடக்கிறத பார்க்குறாரு. இப்போ உடனடியாக போலீஸுக்கு வந்து தகவல் கொடுக்குறாங்க. அவங்களும் வந்துட்டு டைரெக்டாக க்ரைம் ஸ்பாட்டுக்கு வராங்க. போலீஸ் அந்த பொண்ணை பார்க்கும்போது அந்த பொண்ணோட ஃபேஸில் வந்துட்டு காயம் இருக்கிறத பார்க்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் கழுத்து வந்து நெரிச்ச மாதிரி தெரியுது, ஒரு சின்ன மார்க்கு கூட கிளியராக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அந்த பொண்ணோட ட்ரெஸ்ஸு வந்துட்டு களைஞ்சி போயிருக்கிறத பார்க்குறாங்க. இப்போ பார்த்த போலீஸ் என்ன பண்ணுறாங்கனாக்க, உடனடியாக வந்துட்டு இந்த பாடியை வந்து நாங்கள் வந்து ஜிஹெச்சுக்கு வந்து அட்டாப்சிக்காக கொண்டுட்டு போகணும்னு சொல்லி சொல்கிறாங்க. இப்போ அங்கே இருக்கக்கூடிய பொதுமக்கள் எல்லாருமே ஒரு விஷயம் சொல்கிறாங்க. என்ன அப்படின்னாக்க, நீங்கள் வந்துட்டு தாராளமாக வந்து அட்டாப்சி கொண்டுட்டு போங்க, ஏன்னா அட்டாப்சி பண்ணினா தான் எப்படி இந்த பொண்ணு இறந்தாங்க, யார் இதை பண்ணியிருப்பாங்கன்னு சொல்லி கிளியராக வந்து அடுத்த இன்வெஸ்டிகேஷனை வந்து பண்ண முடியும். அதனால் நீங்கள் தாராளமாக பண்ணுங்கள். ஆனால் அக்யூஸ்ட் அரெஸ்ட் பண்ணுற வரைக்கும் நாங்கள் வந்துட்டு பாடியை வந்து வாங்க மாட்டோம்னு சொல்லிட்டு உறுதியாக நிற்கிறாங்க. ஒட்டுமொத்த வில்லேஜ் மக்களும் சப்போர்ட்டாக நிற்கிறாங்க போலீஸுக்கு. ஆனால் வந்துட்டு எந்த ஒரு தடையும் கிடைக்கல. பக்கத்தில் ஆல்ரெடி வந்துட்டு மொத்த வில்லேஜ் மக்களும் வந்துட்டு அந்த ஸ்பாட்டுக்கு வந்ததுனால எந்த ஒரு தடையும் ஆல்ரெடி இருந்திருந்தாலும் அதுவும் வந்து அழிஞ்சிருக்கும். ஸோ எந்த ஒரு தடையும் இல்லை, இந்த பொண்ணோட உடல் மட்டும்தான் கிடச்சிருக்கு, வேறு வழியே இல்லை. இப்போ தூத்துக்குடி ஜிஹெச்சுக்கு வந்துட்டு இந்த பொண்ணோட சடலத்தை வந்து போஸ்ட்மார்ட்டம் பண்ணுறதுக்காக அனுப்பி வைக்கிறாங்க. இந்த பொண்ணோட உடலை பார்க்கும்போதே வந்துட்டு டைரெக்டாகவே சில விஷயம் தெரியுது. என்ன அப்படின்னா, அந்த பொண்ணோட நகத்துக்குள்ளே பார்த்திங்கன்னா ஒரு சதையோட துணுக்கெல்லாம் இருக்கிறது வந்து கிளியராக தெரியுது. என்ன அப்படின்னா, இந்த பொண்ணு வந்து இறந்து போகிறதுக்கு முன்னாடி ரொம்ப போராடி வந்து தற்காத்து இருக்குது. அதாவது யாரோ ஒருத்தர் வந்து இந்த பொண்ணை வந்து கொலை பண்ணியிருக்காங்கன்னா அந்த பொண்ணு வந்து முடிஞ்ச வரைக்கும் ஃபைட் பண்ணியிருக்குன்னு சொல்லி கிளியராக தெரியுது. அதாவது அந்த குற்றவாளியோட சதை பகுதி வந்துட்டு இந்த பொண்ணோட நகத்துக்குள்ளே இருக்கிறது வந்து கிளியராக தெரியுது. இப்போது இந்த சதை வந்துட்டு யாரோடதுன்னு சொல்லி டிஎன்ஏ டெஸ்ட் மூலிமா கண்டுபிடிக்கலான்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் இதை வந்து டிஎன்ஏ டெஸ்ட் எடுக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் பிஎம் பண்ணிகிட்ருக்காங்க. இப்போ ஒட்டுமொத்த வில்லேஜ் மக்களும் வந்துட்டு குற்றவாளியை இமீடியட்டாக கண்டுபிடிங்கன்னு சொல்லி ஒரு பக்கம் ப்ரெஷர், இன்னொரு பக்கம் எதிர்க்கட்சியாக இருக்கட்டும் மற்ற கட்சிகள் எல்லாருமே சேர்ந்து இந்த குற்றவாளியை நீங்கள் வந்து உடனடியாக கண்டுபிடிக்கணும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்து போலீஸ் வந்து அலக்களிச்சதுனால தான் அந்த பொண்ணு வந்து இறந்துடுச்சின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இந்த இறந்து போன பொண்ணோட அப்பாவும் பார்த்தீங்கன்னா அதே தான் சொல்கிறாரு. ஒருவேளை நீங்கள் வந்து இமீடியட்டாக வந்து எஃப்ஐஆர் எடுத்திருந்தீங்க அப்படின்னாக்க என் பொண்ணு உயிரோடு இருந்திருக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது, இதனால் இறந்து போனதுக்கு போலீஸும் ஒரு காரணம்னு சொல்லி கிளியராக சொல்லியிருக்காங்க. தூத்துக்குடி எஸ்பி என்ன பண்ணுறாருன்னா, அவரோட தலைமையில் வந்துட்டு 10 தனிப்படை அமைக்கிறாரு. உடனடியாக வந்துட்டு இந்த பொண்ணோட வந்து யார் வந்து இந்த மாதிரி வந்து கொலை பண்ணாங்கன்னு சொல்லி கண்டுபிடிச்சாங்கன்னு சொல்லி எல்லா ஆங்கிள்லையும் வந்து தேட ஆரம்பிக்கிறாங்க. இந்த ஒட்டுமொத்த வில்லேஜில் இருக்கக்கூடிய ஒரு வீடு தவறாமல் எல்லாரையும் விசாரிக்கிறாங்க. அதே மாதிரி அந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய நபர்கள், அதாவது ஏற்கனவே வந்து குற்றம் ஏதாவது இருக்கா, ஆல்ரெடி வந்து போலீஸ் கேஸ் ஏதாவது இருக்கா, ஒரு மர்டர் கேஸாக இருக்கலாம், இல்லை திருட்டு கேஸாக இருக்கலாம், கேரக்டர் சரியில்லாத ஆள்னு சொல்லி ஒட்டுமொத்த வில்லேஜ் முழுக்க தேடுறாங்க. அந்த மாதிரி தேடி ஒரு 15 பேரை வந்து செலக்ட் பண்ணி ஸ்டேஷனுக்கு கூட்டிகிட்டு வந்து விசாரிக்கிறாங்க. அந்த மாதிரி 15 பேரை விசாரிக்கும் போது அதில் ஒருத்தர் மேலே போலீஸுக்கு வந்து டவுட் வந்து ஜாஸ்தி ஆகுது. ஒரு 27 வயசு மதிக்கத்தக்க ஒரு நபர். அந்த நபரை மட்டும் ஏன் போலீஸ் வந்து கரெக்டாக டார்கெட் பண்ணுறாங்க அப்படின்னாக்க, அந்த நபரோட உடம்புல வந்துட்டு கீறல் இருக்கிறத பார்க்குறாங்க. ஏற்கனவே வந்து அந்த பொண்ணோட கை நகத்தில் வந்துட்டு சதை இருக்கிறத பார்க்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த 27 வயசு நபரோட வந்து பாடியில் வந்து
கீரல் இருக்கிறதையும் பார்க்குறாங்க. ஸோ கிட்டத்தட்ட இந்த நபராக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லி முடிவு பண்ணுறாங்க. இந்த நகைக்கீரல் எப்படி ஏற்பட்டுச்சுன்னு சொல்லிட்டு போலீஸ் வந்து விசாரிக்கும்போது முன்னுக்கு பின் முரணாக தான் பதில் சொல்லியிருக்காரே தவிர கிளியராக வந்து அந்த நபர் வந்து சொல்லவே இல்லை. ஸோ போலீஸுக்கு டவுட் வந்து இன்னும் அதிகமாகுது. இப்போ இந்த நபரோட பிளட்டாக இருக்கட்டும், முடியாக இருக்கட்டும், அதே மாதிரி இந்த உடம்புல இருக்கக்கூடிய இந்த திசு, அந்த சதைப்பகுதி திசுவை வந்துட்டு லேப் டெஸ்ட்டுக்காக எடுத்து மதுரைக்கு வந்து அனுப்பி வைக்கிறாங்க. இந்த பொண்ணு காணாமல் போன டயத்துலேருந்து அதுக்கு முன்னாடி இருந்து பார்த்திங்கன்னா அந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய எல்லா சிசிடிவி ஃபுட்டேஜையும் வந்து போலீஸ் வந்து எடுக்க ஆரம்பிக்கிறாங்க. அந்த மாதிரி எடுக்கும்போது இதே வேடநத்தத்தில் வந்துட்டு விண்டு மில் இருக்குது, அதாவது இந்த காற்றாலை. இந்த காற்றாலையில் பார்த்திங்கன்னா சிசிடிவி இருக்குது. அந்த சிசிடிவி ஃபுட்டேஜை வந்து போலீஸ் வந்து எடுக்கிறாங்க. அந்த மாதிரி வந்து சிசிடிவியை வந்து ஃபுல்லாக வந்து சோதனை பண்ணும்போது ஒரு நபர் வந்துட்டு ஆல்ரெடி வந்து ஒரு மதியம் டயத்துலேயே வந்து பைக்கில் வர்றது கிளியராக தெரியுது. அந்த நபர் வேறு யாரும் கிடையாது, இதே இந்த 27 வயசு மதிக்கத்தக்க இதே நபர் தான். அந்த நபரோட பேர் வந்துட்டு தர்ம முனீஸ்வரன் என்கின்ற மாவீரன். ஏஜ் வந்து 27 ஆகுது. இவர் வந்துட்டு சாயல்குடி பகுதியை சேர்ந்த ஒரு நபர். ஸோ போலீஸுக்கு இன்னும் வந்து சந்தேகம் அதிகமாகுது. ஸோ இந்த டயத்தில் நீ எதுக்கு பைக்கில் வந்திருக்கன்னு சொல்லி கேட்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த சிசிடிவியில் இருக்கக்கூடிய அந்த பைக்கோட நம்பர் வந்து பார்க்குறாங்க. அந்த நபர் யாரோடது அப்படின்னு சொல்லிட்டு நம்பரை வந்து செக் பண்ணும்போது அந்த நம்பர் இருக்கக்கூடிய ஒரு பைக் வந்து ஆல்ரெடி வந்து காணாமல் போயிருக்குன்னு சொல்லிட்டு ஒருத்தர் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காரு. அதாவது இந்த பைக்கை வந்து இவன் வந்து திருடிட்டு வந்திருக்கான் அப்படின்னு சொல்லி கிளியராக தெரியுது. இவனோட பேக்ரவுண்ட் வந்து செக் பண்ணி பார்க்குறாங்க. அதாவது ஏற்கனவே வந்து கேஸ் இருக்கான்னு சொல்லி ஏற்கனவே செக் பண்ணும்போதே 33 கேஸ் வந்து இந்த நபர் மேலே இருந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் ஏற்கனவே வந்து ஒரு 65 வயசு மதிக்கத்தக்க ஒரு லேடியை வந்து சீரழித்து கொலை பண்ணின கேஸ் இருக்குது. அந்த கேஸில் வந்து ஆயுள் தண்டனை கொடுத்து இந்த நபர் வந்து ஜெயிலில் தான் இருந்திருக்காரு. ஜெயிலேருந்து இடையில வந்து இந்த பெயில் வாங்கிட்டு வெளியில் வந்தப்போ இந்த மாதிரியான ஒரு காரியத்தை வந்து பண்ணியிருக்காருன்னு சொல்லி கிளியராக தெரிய வருது. அதாவது இந்த தர்ம முனீஸ்வரன் என்ன பண்ணிட்டு இருக்காருனாக்க, அதாவது ஏற்கனவே வந்து நமக்கு வந்து ஆயுள் தண்டனை கிடைச்சிருச்சு, இனி எத்தனை தவறு பண்ணாலும் இதே தண்டனை தான் அப்படின்றதுக்காக ரோட்டில் போகிற வர்ற பெண்கள்கிட்ட இந்த மாதிரி வந்து ஏதாவது செயினோ இல்லை தோடு எது கிடைச்சாலும் சரி அதை வந்து அத்துட்டு போகிறது. அதே மாதிரி ஆள் யாரும் இல்லை அப்படின்னாக்கா அந்த பொண்ணுங்களை வந்து சீரழிக்கிறதுன்னு சொல்லி இதே பார்த்திங்கன்னா வழக்கமாக வச்சுட்டு இருந்திருக்கான். ஸோ இவன் என்ன பண்ணியிருக்கானாக்கா, இந்த காணாமல் போன அந்த பொண்ணு வந்து காணாமல் போன டயத்துக்கு முன்னாடியே பார்த்திங்கன்னா இவன் கிளம்பி வந்துட்டு பைக் எடுத்துகிட்டு திருட்டு பைக் எடுத்துகிட்டு வர்றான். வந்துட்டு மறைஞ்சிருந்து ஆல்ரெடி வெயிட் பண்ணிகிட்டு இருக்கான். இவனுக்கு எப்படி தெரியும் இந்த மாதிரி வந்து மறைஞ்சிருந்து வெயிட் பண்ணுறான், அந்த பொண்ணு வரும் அப்படின்னு சொல்லிட்டு இவனுக்கு எப்படி தெரியும்னாக்க, ஆல்ரெடி வந்து ரொம்ப நாளாக வந்து இந்த பொண்ணை வந்து வாட்ச் பண்ணிகிட்டு இருக்கிறது கிளியராக தெரியுது. அது எப்படி போலீஸுக்கு தெரியும் அப்படின்னாக்க, இவனோட மொபைலை வாங்கி செக் பண்ணி பார்க்குறாங்க. அந்த மாதிரி செக் பண்ணும்போது அந்த மொபைலில் வந்து நிறைய ஆபாச படம் இருக்கிறது கிளியராக தெரியுது. அதோட இந்த இறந்து போன இந்த பொண்ணோட ஃபோட்டோவும் இருக்குது. ஸோ இந்த பொண்ணை வந்து உடனேலாம் வந்து இந்த மாதிரி வந்து சீரழிக்கவும் இல்லை, எதுவும் பண்ணவே இல்லை. என்ன பண்ணியிருக்கான்னா ரொம்ப நாளாக வந்து ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கான். இந்த பொண்ணு வந்து எத்தனை மணிக்கு வருவாங்க போவாங்கன்னு சொல்லி ஒவ்வொன்றா வந்து வாட்ச் பண்ணிக்கிட்டே இருக்கான். அது மட்டும் இல்லாமல் இந்த சீத்தமரம் இருக்கக்கூடிய இந்த காட்டுப்பகுதிக்கு வந்து யாரெல்லாம் வருவாங்கன்னு சொல்லி பார்த்துட்ருக்கான். இவன் திருட்டு பைக் எடுத்துகிட்டு வந்த அதே டயத்தில் ஆல்ரெடி வந்து இந்த பொண்ணுக்கு முன்னாடியே பார்த்திங்கன்னா ஒரு 2 பொண்ணுங்க ஒன்றா வந்திருக்காங்க. ஸோ 2 பொண்ணுங்க இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக இவங்களை ஏதாவது பண்ணினாலோ ஏதாவது நகையை பிடுங்கினாலோ ஒருத்தர் இல்லைனா ஒருத்தர் வந்து சொல்லிடுவாங்க. அது மட்டும் இல்லாமல் 2 பேரை சமாளிக்க முடியாதுன்னு சொல்லி தெரிஞ்சவன் ஆல்ரெடி சைலண்ட்டாக வந்து வெயிட் பண்ணிகிட்டு இருக்கான். ஈவினிங் டைமில் இந்த பொண்ணு மட்டும் தனியாக வராங்க 6 மணிக்கு மேலே. இந்த மாதிரி வந்தப்போ அந்த பொண்ணுக்கு பின்னாடியே போயிட்டு தெரியாமல் டக்குன்னு வாயை பொத்திடுறான். ஏன் அப்படின்னா அந்த பொண்ணு சத்தம் போட்டால் கண்டிப்பாக அங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு கேட்டுரும். ஏன்னா ஒரு 200 to 300 மீட்டர் டிஸ்டன்ஸுக்குள்ளே தான் வந்து அந்த இடம் இருக்குது. அதனால் கண்டிப்பாக சத்தம் கேட்டுச்சுன்னா பொதுமக்கள் பார்த்திங்கன்னா நேராக வந்து இங்கே வந்துடுவாங்கன்றதுக்காக ஃபஸ்ட்டு வாயை பொத்திடுறான். அதுக்கப்புறம் வந்துட்டு அந்த பொண்ணை வந்துட்டு பயங்கரமாக வந்து அடித்து கழுத்து அடித்து தான் வந்துட்டு கிட்டத்தட்ட வந்து பண்ணியிருக்கான். ஆனால் இவன் வந்து கொலை தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கே தெரியாமல் இருந்திருக்கு. இந்த பொண்ணை வந்து கழுத்து அடித்ததுக்கப்புறம் எந்த ஒரு மூச்சு பேச்சு இல்லாமல் இருக்கும். அந்த பொண்ணை வந்து அங்கேயே சீரழிச்சிட்டு அங்கேருந்து கிளம்பி போயிருக்கான். போலீஸ்கிட்ட சொன்னது என்ன சொல்லியிருக்கானாக்கா, அந்த பொண்ணு இறந்துருச்சுன்னா எனக்கு தெரியாது, ஜஸ்ட்டு அடித்தேன், அந்த பொண்ணு வந்துட்டு மயக்கமாயிட்டாங்க, அவ்வளோதான், நான் அங்கேருந்து எஸ்கேப் ஆகிட்டேன்னு சொல்லிட்டு இவன் வந்து சாதாரணமாக சொல்லியிருக்கான். இப்போ இந்த பொண்ணோட பிஎம் ரிப்போர்ட்டும் கைக்கு வருது. அந்த ரிப்போர்ட்டில் என்ன சொல்லியிருக்காங்கனாக்கா, ஆல்ரெடி வந்து நெரிச்சிருக்காங்க, மூச்சு திணறி தான் வந்து அந்த பொண்ணு வந்து இறந்துருக்குன்னு சொல்லி கிளியராக பிஎம் ரிப்போர்ட்டில் வந்திருக்கு. அதோட அந்த பொண்ணோட அந்தரங்க உறுப்புலையும் பார்த்திங்கன்னா காயம் இருக்கிறதும் சொல்லியிருக்காங்க. மூக்கு வாயெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரே டயத்தில் வந்து பொத்திருக்காங்க அப்படின்னு சொல்லியும் ரிப்போர்ட்டில் இருக்குது. ஏன்னா இவன் வந்து கத்தக்கூடாதுன்னு வாயை பொத்தும்போது மூக்கையும் சேர்த்து தான் பொத்திருக்கான். ஸோ இதுவும் வந்து ரிப்போர்ட்டில் வந்து கிளியராக தெரிஞ்சிருக்கு. இப்போ போலீஸ் என்ன பண்ணுறாங்கன்னா போக்சோ கேஸை வந்து போடுறாங்க. ஏன்னா அந்த பொண்ணு வந்து 18 வயசு கம்மி அப்படின்றதுனால போக்சோ கேஸை வந்து ரிஜிஸ்டர் பண்ணுறாங்க. போக்சோ கேஸ் அப்படின்றது கம்ப்ளைண்ட் கொடுக்கறது யாருமே இல்லை அப்படின்னாலும் போலீஸே வந்துட்டு அந்த கேஸை வந்து ஃபைல் பண்ணுவாங்க. ஸோ அதனால் வந்து இது வந்து தப்பவே முடியாது. இப்போ போக்சோ கேஸை போட்டு இவனை வந்து அரெஸ்ட் பண்ணுறாங்க. இப்போ போலீஸுக்கு ஒரு சவாலான ஒரு விஷயம் வருது. என்ன அப்படின்னா,
ஒரு நபரை வந்து அரெஸ்ட் பண்ணுறாங்க அப்படின்னாக்க 24 மணி நேரத்துக்குள்ளே கோர்ட்டில் கொண்டு ஆஜர்படுத்தணும். ஏன் அப்படின்னாக்க செக்ஷன் 57 சிஆர்பிசி படி ஒரு நபரை அரெஸ்ட் பண்ணுனா 24 ஹவர்ஸுக்குள்ள வந்து கோர்ட்டில் போய் ஒப்படைக்கணும். இது சட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு விஷயம். போலீஸ் வந்துட்டு 24 மணி நேரத்தில் கொண்டு போய் அவனை கோர்ட்டில் விட்டால் இவன் தான் பண்ணினானா, இவன் சொன்னதெல்லாம் உண்மையா பொய்யா எதுவுமே தெரியாது. அதனால் போலீஸுக்கு இது ஒரு சவாலாக இருந்துகிட்ருக்கு. இந்த மாதிரி ஒரு பக்கம் மக்கள் போராட்டம், ஒரு பக்கம் அரசியல் கட்சி போராட்டம், இன்னொரு பக்கம் போலீஸ் விசாரணை நடந்துட்டு இருக்கக்கூடிய அதே டயத்தில் மதுரை ஹைகோர்ட்டு பார்த்திங்கன்னா தாமாகவே முன் வந்து இந்த கேஸை வந்து விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. அதாவது மதுரை ஹைகோர்ட் என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த தூத்துக்குடி எஸ்பியை பார்த்திங்கன்னா டைரெக்டாக கேள்வி கேட்குறாங்க. என்ன கேட்டிருக்காங்கன்னா, இவங்க வந்து கம்ப்ளைண்ட்டு கொடுத்தும் ஏன் வந்து அதை வந்து அவங்க எடுத்துக்கவே இல்லை, இதுக்கு பொறுப்பு கண்டிப்பாக நீங்கள் தான் ஒத்துக்கணும், ஏன்னா தூத்துக்குடி எஸ்பியாக இருக்கிறது நீங்கள் தான் அப்படின்னு சொல்லி அவங்கக்கிட்ட பல கேள்விகள் வைக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த கேஸ் சம்மந்தமான விசாரணை சம்மந்தமாக நிறைய கேள்விகள் பார்த்திங்கன்னா போலீஸ்கிட்ட வந்து அவங்க வந்து அடுக்கடுக்காக கேள்வி கேட்டிருக்காங்க. இந்த ஒட்டுமொத்த கேஸை வந்து அவங்களோட நேரடி கண்காணிப்பில் இருக்கணும்னு சொல்லிட்டு அவங்களே டைரெக்டாக வந்து இதை வந்து வாட்ச் பண்ணிகிட்ருக்காங்க. இப்போ எல்லாருக்கும் ஒரு டவுட் வரும். என்ன டவுட் அப்படின்னாக்கா, இவன் வந்து செல்ஃபோனில் இந்த பொண்ணோட ஃபோட்டோ வச்சுருந்துருக்கான். ஏன் முன்பின் தெரியாத ஒருத்தன் வந்துட்டு எப்படி ஒரு பொண்ணோட ஃபோட்டோ வச்சுருக்க முடியுமா? ஆல்ரெடி ஜெயிலில் இருந்த ஒருத்தன் ஒரு பொண்ணோட ஃபோட்டோ இவனுக்கு எப்படி கிடச்சிது அப்படின்னாக்கா, இந்த இறந்து போன பொண்ணோட ஃபேமிலி கிளியராக வந்து இவனுக்கு தெரியும், இந்த ஃபேமிலிக்கும் இவனை தெரியும். அதாவது நல்ல பழக்கமுள்ள ஒரு நபர் தான் வந்து இந்த நபர். இப்போ அவங்க ஃபேமிலிக்கு நல்ல ஒரு தெரிஞ்ச ஒரு நபரால் தான் வந்துட்டு இந்த பொண்ணுக்கு வந்து இந்த மாதிரியான சம்பவம் நடந்திருக்கு. நம்ம இந்தியாவில் நடக்கக்கூடிய பாலியல் சம்மந்தமான குற்றங்கள் பார்த்திங்கன்னா, அந்த பாதிக்கப்பட்ட பொண்ணுங்களுக்கு நல்லா தெரிஞ்சவங்களால தான் 95% குற்றங்கள் வந்து நடந்திருக்கு. அதாவது ஒரு 100 கேஸ் நடக்குனாக்க 95 கேஸ் பார்த்திங்கன்னா அதில் பாதிக்கப்பட்ட பெண்களுக்கு நல்லா தெரிஞ்ச நபர்களால் தான் வந்து நடந்திருக்கு. அதாவது அந்த பொண்ணோட அப்பாவாக இருக்கலாம், அண்ணனாக இருக்கலாம், தம்பியாக இருக்கலாம், பக்கத்து வீட்டுக்காரங்களாக இருக்கலாம், ஆட்டோ டிரைவராக இருக்கலாம், ஸ்கூல் வாத்தியாராக இருக்கலாம், யாராக வேணாலும் இருக்கலாம். அந்த மாதிரியான நபர்களால் தான் வந்து இந்த மாதிரியான குற்றங்கள் நடந்துகிட்ருக்கு. பேலன்ஸ் 5% தான் வந்து முன்ன பின்ன தெரியாத நபர்களால் வந்துட்டு இந்த மாதிரியான குற்றங்கள் நடந்துகிட்ருக்கு. ஸோ பெண்கள் பார்த்திங்கன்னா ரொம்ப 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 கேர்ஃபுல்லாக இருங்க. ஸோ இவங்க என் அண்ணன் தான், அண்ணன் மாதிரி தான், இவங்க என் அண்ணாவோட ஃப்ரெண்டு தான், இவங்க எங்கள் சாரு தான், இவங்க என் டியூஷன் சார் தான், இவங்க வந்து வேலை பார்க்குற இடத்துல இவங்க ரொம்ப நல்லவங்க, இந்த மாதிரி எதுவுமே நம்பிட்டு இருக்காதீங்க. ஏன்னா இப்போ உள்ள காலத்தில் லா அண்ட் ஆர்டர் வந்து ரொம்ப ரொம்ப குப்பையாக தான் போயிட்டுருக்கு. அதனால் பெண்கள் உங்களை நீங்கள் தான் பாதுகாத்துக்கணும். எங்கேயாவது நீங்கள் போகிறீங்க அப்படின்னா தனியாக போகாதீங்க. இப்போ இந்த பொண்ணு வந்துட்டு அந்த காட்டுப்பகுதிக்கு வர்றதுக்கு முன்னாடி வந்துட்டு 2 லேடிஸ் அந்த இடத்துக்கு வந்திருக்காங்க. ஆனால் வரும்போது 2 பேராக வந்திருக்காங்க. அந்த மாதிரி 2 பேராக வரவும் அவனால் வந்து எதுவும் பண்ண முடியாதுன்னு எதுவும் பண்ணலை. அதே தான் நீங்கள் வரும்போது யாராவது துணைக்கு வந்து கூட்டிகிட்டு வாங்க. சப்போஸ் நீங்கள் வந்து ஒரு முக்கியமான இடத்துக்கு போகிறீங்கனாலும் உங்கள் அப்பாவையோ அம்மாவையோ அண்ணனையோ தம்பியோ ஃப்ரெண்ட்ஸோன்னு சொல்லி இது மாதிரி சேர்ந்து போங்க. தனியாக போகிற வேலை வச்சுக்காதீங்க. ஏன்னா அது உங்களுக்கு சேஃப்டி சுத்தமாக கிடையாது. இந்த மாதிரியான குற்றங்கள் வந்துட்டு தனி ஒரு நபரால் தான் நடக்குதா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக அதுவும் கிடையாது. இப்போ இந்த கேஸில் இந்த தர்மமுனீஸ்வரன் மட்டும்தான் இந்த பொண்ணை வந்துட்டு இந்த மாதிரி பண்ணினானா அப்படின்னு சொல்லி அவனை வந்து விசாரிக்கிறாங்க. இல்லை கூட யாராவது வந்துட்டு உங்க கூட ஃப்ரெண்ட்ஸ்ன்னு சொல்லிட்டு 2 பேர் 3 பேர்னு சொல்லி சேர்ந்து பண்ணினீங்களான்னு சொல்லி ஒரு பக்கம் விசாரிக்கிறாங்க. சப்போஸ் அந்த இடத்துல வந்துட்டு 2 பேரோ இல்லை 2 பேருக்கு மேலேயோ வந்துட்டு அந்த இடத்துல இருந்திருக்காங்க, ஆனால் எந்த ஒரு குற்றமும் பண்ணலை அப்படின்னாலும் அவங்களும் குற்றம் பண்ணினதாக தான் கருதப்படும். செக்ஷன் 120B ஐபிசி படி 2 நபர்களோ இல்லை 2 நபர்களுக்கு மேற்பட்ட அந்த குற்றம் பண்ணக்கூடிய அந்த இடத்துல இருக்கிறாங்க அப்படின்னாக்க, அதாவது ஒரு 4 பேர் வர்றாங்க அப்படின்னாலும் அந்த இடத்துல ஒருத்தன் மட்டும் தான் அந்த குற்றத்தை பண்ணுறான். அது மர்டர் கேஸாக இருக்கலாம், இல்லை இந்த மாதிரி பாலியல் சம்மந்தப்பட்ட கேஸாக இருக்கலாம். எந்த கேஸாக இருந்தாலும் நான் வந்து சும்மா தாங்க நின்றுட்டு இருந்தேன், அவன் தான் வந்து அந்த மாதிரிலாம் பண்ணினான்னு சொல்லி நீங்கள் சாக்கு சொல்லவே முடியாது. அந்த இடத்துல நீங்கள் இருந்தாவே அந்த குற்றத்தை நீங்களும் பண்ணினதாக தான் வந்து கருதப்படும். அதே என்ன அவங்களுக்கு தண்டனையோ அதே தண்டனை தான் அவங்களுக்கும், இன்க்ளூடிங் மரண தண்டனை வரைக்கும் உங்களுக்கு கிடைக்கும். அதனால் தப்பான நபர்களோட வந்து மேக்ஸிமம் யாருமே சேராதீங்க. ஏன்னா வந்து அவனே வந்து உங்களை ஒரு கேஸில் வந்து ஈஸியாக மாட்டி விட்டு போயிடுவான், உங்கள் லைஃபு சேர்ந்து அழிஞ்சு போகும். இந்த கேஸில் இருந்து டிஜிபி என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னாக்க, அதாவது ஆல்ரெடி வந்து 0 எஃப்ஐஆர் அப்படிங்கிறது ஒன்று இருக்குது. அந்த மாதிரி சப்போஸ் யாராவது வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்கும்போது அதை 0 எஃப்ஐஆர் போடலை, அதை விசாரிக்கலை அப்படின்னாக்க அது சம்மந்தமாக எந்த மாவட்டமோ அந்த மாவட்டத்தோட எஸ்பி தான் இதுக்கு முழு பொறுப்புன்னு சொல்லி அவர் ஒரு உத்தரவை போட்டிருக்காரு. ஸோ நீங்கள் வந்து எந்த ஸ்டேஷனில் எஸ்ஐயோ இல்லை இன்ஸ்பெக்டரோ பொறுப்பற்ற முறையில் இருந்தாலும் அதுக்கு முழு காரணம் எஸ்பி தான் சொல்லி டிஜிபி சொல்லியிருக்காரு. இப்போ இந்த கேஸில் இந்த பொண்ணு வந்து அந்த மாதிரி காட்டுப்பகுதிக்கு போனதுக்கு என்ன ரீசன் அப்படின்னாக்கா, டாய்லெட் வசதி இல்லாதது தான். இது ஒரு சாதாரண ஒரு விஷயந்தான். அதாவது டாய்லெட்டு பார்த்திங்கன்னா கம்பல்சரி எல்லா வீட்லேயும் இருக்கிறது ஒரு நல்ல விஷயம். அதனால் வந்துட்டு டாய்லெட் முடிஞ்ச வரைக்கும் எல்லாருமே கட்டி வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. இதுக்கு பார்த்திங்கன்னா கவர்மெண்ட் சார்பாகவே கூட 12,000 ரூபா மானியம்லாம் கூட தராங்க. நீங்கள் எந்த அளவுக்கு வந்துட்டு சீக்கிரமாக வந்து டாய்லெட் கட்டுறீங்களோ அது உங்களுக்கு ரொம்ப நல்லது. குறிப்பாக பெண்கள் இருக்கக்கூடிய வீட்டில் கட்டாயம் வச்சுக்கோங்க. அது மட்டும் இல்லாமல்
பெண்கள் பார்த்திங்கன்னா எந்த நேரமும் வந்துட்டு தன்னோட அப்பாவையோ அம்மாவையோ அண்ணனையோ தம்பியோ வந்துட்டு துணைக்கு கூட்டிகிட்டு போக முடியாது. சில இடங்களில் வந்துட்டு சில டைம் வந்துட்டு தனியாக போகிற மாதிரி இருக்கும். அதாவது ஒரு ட்ராவல் பண்ணக்கூடிய ஒரு ஆட்டோவாக இருக்கலாம், இல்லை காரில் இருக்கட்டும், இந்த மாதிரி வந்து தனியாக போகக்கூடிய ஒரு சுச்சுவேஷன் கூட இருக்கும். அந்த மாதிரி நீங்கள் போகும்போது கூட நீங்கள் எனி டைம் வந்துட்டு உங்கள் மொபைலில் வந்துட்டு இன்ஸ்டாகிராமாக இருக்கலாம், ஃபேஸ்புக்காக இருக்கலாம், எந்த ஆப் வேணாலும் வச்சுக்கோங்க. ஆனால் காவலன் SOS ஆப்னு சொல்லி ஒரு ஆப் இருக்குது போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில். இந்த ஆப் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்துட்டு 24 ஹவர்ஸ் நீங்கள் எந்த டைமில் நீங்கள் அந்த ஆப்பை வந்து ப்ரெஸ் பண்ணினாலும் அந்த ஆப்பில் உங்களோட லொக்கேஷன், லைவ் லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா போலீஸுக்கும் போயிடும். அதே சமயத்தில் உங்களுக்கு சம்மந்தப்பட்ட ஒரு நபர், முக்கியமான நபர், அவங்க அப்பாவோ அண்ணனோ யார் மேலே நம்பிக்கை இருக்கோ அவங்களோட நம்பரும் வந்து நீங்கள் வந்து போட்டு வச்சுருக்கீங்கன்னா அவங்களுக்கும் வந்துட்டு அந்த லொக்கேஷன் வந்து போயிடும். ஸோ ஏதோ ஒரு பிரச்சனைன்னு சொல்லிட்டு போலீஸ் இம்மீடியட்டாக அந்த இடத்துக்கு வருவாங்க. ஸோ இது வந்து ஒரு சேஃபான ஒரு விஷயம். கம்பல்சரி எல்லா பொண்ணுங்களுமே வந்து இந்த ஆப் வந்து ஏற்றி வச்சுக்கோங்க. இப்போ இந்த கேஸில் வந்துட்டு ஒரு மிகப்பெரிய ஒரு திருப்பமான ஒரு விஷயம் நடக்க வாய்ப்பு இருக்குது. என்ன அப்படின்னா, இவ்வளோ குற்றங்கள் பண்ணியிருக்கான், இவனை வந்து விடக்கூடாது, அவனுக்கு வந்து உயர்ந்த தண்டனை கொடுக்கணும், அரபு நாட்டில் கொடுக்குற மாதிரி கொடுக்கணும்னு சொல்லி ஒட்டுமொத்த மக்களும் வந்து கொந்தளிச்சிட்டு இருக்காங்க. ஆனால் ஒரே ஒரு விஷயம் என்னென்னா, இவன் உண்மையிலே இவன் தான் குற்றவாளியா அப்படின்ற ஒரு டவுட் இருக்குது. ஏன் அப்படின்னா, ஒரு பக்கம் பொதுமக்கள் வந்து போராட்டம் பண்ணி ப்ரெஷர் கொடுக்குறாங்க போலீஸுக்கு. இன்னொரு பக்கம் எதிர்க்கட்சியை சேர்ந்த நபர்களாக இருக்கலாம், இல்லை மற்ற கட்சியை சேர்ந்த நபர்கள் எல்லாரும் வந்து ஒரு பக்கம் ப்ரெஷர் கொடுக்குறாங்க. இன்னொரு பக்கம் ஆளுங்கட்சியை வந்து ஒரு பக்கம் ப்ரெஷர் கொடுக்குது. ஏன்னா எலெக்ஷன் டைம். சப்போஸ் நீங்கள் வந்து அக்யூஸ்டை கண்டுபிடிக்கலன்னா அது ஒரு பக்கம் பிரச்சனையாகும். இந்த பக்கம் வந்துட்டு இந்த பேரண்ட்ஸ் சைடு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து அக்யூஸ்டை அரெஸ்ட் பண்ணுற வரைக்கும் நாங்கள் வந்து பாடியை வாங்க மாட்டோம்னு சொல்லி அவங்க ஒரு பக்கம் ப்ரெஷர்னு சொல்லி போலீஸுக்கு பலதரப்பட்ட மக்கள்கிட்ட இருந்து ப்ரெஷர் வந்துட்டுருக்கு. இந்த டைமில் அக்யூஸ்டை கண்டுபிடிக்கலனாலும் பரவாயில்ல, யாரோ ஒருத்தனை கூட்டிகிட்டு வந்து அக்யூஸ்டை நம்ம ஆக்கிடலாம் அப்படிங்கிறதுக்காக ஏற்கனவே பல கேஸ் இருக்கக்கூடிய ஒரு குற்றவாளியை கூட்டிகிட்டு வந்து கேஸை சுமூகமாக முடிச்சிடலான்னு சொல்லிட்டு இந்த மாதிரி பண்ணுறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்குது. அதனால் இப்போ கண்டுபிடிச்சது உண்மையிலே அவன் தான் குற்றவாளி அப்படின்னா அவனுக்கு உயர்ந்த தண்டனை என்ன கொடுக்கணுமோ அதை தாராளமாக கொடுக்கலாம். சப்போஸ் அவன் வந்து அந்த குற்றத்தை பண்ணலை அப்படின்னாக்கா, ஆல்ரெடி வந்து குற்ற பின்னணி உள்ள ஒரு நபர் தான், அதில் மாற்றுக்கருத்தே இல்லை. ஆனால் இந்த கேஸ் வந்துட்டு அவன் பண்ணலை அப்படின்னாக்க அவனை மேலே வந்துட்டு இந்த கேஸ் வந்து போடக்கூடாது. ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னாக்க, இப்போ இந்த கேஸ் வந்து உண்மையிலே வேற ஒருத்தன் வந்து இந்த குற்றத்தை பண்ணியிருக்கான் அப்படின்னாக்க அவன் என்ன பண்ணுவான்னா வெளியில் தெரிஞ்சிட்ருப்பான். இந்த கேஸ் வந்து இந்த ஆல்ரெடி வந்து பிடிச்ச தர்மமுனீஸ்வரன் தான் பண்ணலை, ஆனால் வந்து பண்ணியிருக்கான்னு சொல்லிட்டு கேஸை ஃபைல் பண்ணுறாங்க. இப்போ குற்றம் பண்ண வெளியிலேருந்து பார்க்கும்போது என்ன பார்ப்பான், நமக்கு பதிலாக வந்து ஆல்ரெடி வந்து ஒருத்தனை வந்து கைது பண்ணிட்டாங்க, அவனை வந்து அரெஸ்ட் பண்ணிட்டாங்க, அவனுக்கு தண்டனை கொடுத்தாச்சு, கேஸு க்ளோஸ் ஆகிடுச்சு, ஸோ நம்ம வந்து ஃப்ரீயாக இருக்கலாம். இப்போ அவன் என்ன யோசிப்பான் அப்படின்னாக்க, நம்ம ஒரு குற்றம் பண்ணுனா கொஞ்ச நாள்லேயே வந்துட்டு வேறு யாரோ ஒருத்தரை வந்து கைது பண்ணிடுவாங்க, நம்ம வந்து ஃப்ரீயாக இருக்கலாம், ஸோ மறுபடியும் குற்றம் பண்ணலான்னு சொல்லி ஒரு எண்ணம் அவனுக்குள்ளே கண்டிப்பாக வரும். அதனால் போலீஸ் வந்து கண்டுபிடிக்கிறதுக்கு ஒருவேளை டிலே ஆனாலும் பரவாயில்ல, ஆனால் ஒரு பொய்யான ஒரு நபர்களை கூட்டிகிட்டு வந்து இவன் தான் அந்த குற்றத்தை பண்ணனான்னு சொல்லி தப்பித்தவரி கூட சொல்லிடாதீங்க. ஏன்னா இது வந்து பல இடங்களில் இந்த மாதிரி நடந்திருக்கு. குறிப்பாக சொல்லணும்னா ஹைதராபாத்தில் 2019 வந்துட்டு ஒரு பெண் மருத்துவர் வந்து கொலை பண்ணின கேஸ் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். ஒரு 4 பேர் சேர்ந்து அந்த பொண்ணை வந்து கொலை பண்ணி எரிச்சிட்டாங்கன்னு சொல்லி எல்லாருக்கும் தெரியும். அடுத்த நாள் பார்த்திங்கன்னா அதே இடத்துக்கு கூட்டிகிட்டு வந்து 4 பேரையும் வந்து என்கவுண்டர் பண்ணுறாங்க. இதை ஒட்டுமொத்த மக்கள் வந்து பாராட்டி அவங்க மேலெலாம் வந்து பூவெல்லாம் போட்டு பயங்கரமாக வந்து கொண்டாடினாங்க. ஆனால் அதுக்கப்புறம் தெரிஞ்ச விஷயம் என்னென்னா, அந்த என்கவுண்டரே வந்து ஒரு போலியான என்கவுண்டர்னு சொல்லி கிளியராக தெரிய வருது. ஏன்னா குற்றம் பண்ணினது பார்த்திங்கன்னா வேற ஒரு நபர்கள், இவங்க வேற ஒரு நபர்கள். அதே மாதிரி தான் குற்றம் பண்ணின நபர்களை ஒன்று காப்பாற்றுறதுக்காக இந்த மாதிரியான ஒரு செட்டப் நடக்கலாம், அல்லது குற்றம் பண்ண நபர்களை வந்து கண்டுபிடிக்கவே முடியல அப்படிங்கிறதுக்காக ஏதோ வேற ஒரு கேஸில் வந்துட்டு குற்றவாளியாக இருக்கக்கூடிய ஒரு நபர்களை வந்து இந்த கேஸில் போட்டு டக்குன்னு வந்து கேஸை க்ளோஸ் பண்ணணும்னு சொல்லி கூட இந்த மாதிரி பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி வந்து குற்றம் பண்ணின ஒரு நபர்களை வந்து காப்பாற்றுறதுனால, இல்லை குற்றம் பண்ணின ஒரு நபர்களை வந்துட்டு கண்டுக்காமல் விடுறதுனால என்ன விளைவுகளாக ஏற்படும் அப்படிங்கிறது கிளியராக சொல்லியாச்சு. இந்த மாதிரியான விளைவுகள் நடந்திருக்கான்னு கேட்டால் கண்டிப்பாக நடந்திருக்கு. அதுக்கு ஒரு சின்ன ஒரு உதாரணம் மட்டும் சொல்கிறேன். அதாவது ஒரு ஊரில் என்ன நடந்திருக்கு அப்படின்னாக்கா, ஒரு நகை திருட்டு போயிடுச்சுன்னு சொல்லிட்டு ஒரு கம்ப்ளைண்ட் வருது. நைட்டாக போலீஸ் என்ன பண்ணுறாங்கன்னா மோப்ப நாயெல்லாம் வச்சு எல்லா பக்கமும் வந்து தேடி பார்க்குறாங்க. எங்கே தேடியும் வந்து பார்த்திங்கன்னா அந்த நகையை வந்து கண்டுபிடிக்கவே முடியல. இப்போ போலீஸ் என்ன பண்ணுறாங்கன்னா அவர்கிட்ட பல ஆங்கிளில் வந்து விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. உங்கள் நகை வந்து எங்கே இருந்துச்சு என்னன்னு சொல்லி டீட்டெயிலாக விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஒரு கட்டம் விசாரணைக்கு மேலே தான் வந்துட்டு அந்த நபர் வந்து நகை வந்து தொலைஞ்சே போல் அவர் வந்து பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு பேங்க்கில் வந்து அடகு வச்சுருக்காருன்னு சொல்லி அப்போ தான் தெரிய வருது. நீ எதுக்கு இந்த மாதிரி பொய்யா ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்த அப்படின்னு கேட்கும்போது எங்கள் ஊரில் இருக்கக்கூடிய நபர்கள் தான் சொன்னாங்க. என்ன சொன்னாங்கன்னா, நகையை வந்து இது மாதிரி காணாமல் போச்சுன்னு கம்ப்ளைண்ட் கொடுத்தினா அந்த கம்ப்ளைண்ட் வந்து கம்ப்ளைண்ட்டாகவே இருந்துகிட்டு இருக்கும். சப்போஸ் யாராவது வந்து நகை திருடின ஒரு நபர் வந்து எங்கேயாவது மாட்டினாங்கன்னா அந்த ஏற்கனவே வந்து பல இடத்துல திருடியிருப்பார் இல்லையா, அந்த நகையில் கொஞ்சம் கொடுத்து இந்த கேஸை வந்து முடிச்சிருவாங்க. ஸோ நமக்கு வந்து நகை வந்த மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லி மற்ற நபர்கள் சொன்னதாக வந்து இவர் சொல்லியிருக்காரு. ஸோ இதே மாதிரி தான் குற்றம் பண்ணாமல் வந்து ஒருத்தரை வந்து கைது பண்ணுறாங்க அப்படின்னாக்கா, குற்றம் பண்ணினவங்களை விட்டுட்டாங்கன்னா
மறுபடியும் குற்றம் நடக்கிறதுக்கு வந்துட்டு இவங்களே வந்து ஊக்குவிச்ச மாதிரி ஆகிடும். ஸோ அந்த மாதிரியான தப்பை போலீஸ் பண்ணிடாதீங்க. இந்த கேஸில் இந்த தர்ம முனீஸ்வரன் வந்துட்டு உண்மையான குற்றவாளியாக இருந்தால் அவனுக்கு என்ன மாதிரியான தண்டனைகள் கொடுக்கலாம்? ஏன்னா ஏற்கனவே வந்து அவன் ஆயுள் தண்டனை கைதி தான். இந்த மாதிரியான தண்டனை வந்து இவனுக்கு வந்து கொடுத்தா சரியாக இருக்கும், இதுக்கு மேலே வந்து இந்த மாதிரியான குற்றங்கள் நடக்கவே கூடாது அப்படின்னாக்கா என்ன பண்ணலான்ற உங்களோட கருத்துக்களை கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். நன்றி.